1 இயர் கிட்டோட ஸ்டாப் ஃப்ராக் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம இதுல பார்க்கலாம். இதுல வந்து ஷோல்டர் 8, செஸ்ட் 18, வெயிஸ்ட் 17 இன்ச்சஸ், யோக் லென்த் வந்து 7 இன்ச்சஸ், ஃப்ராக்கோட ஃபுல் லென்த் வந்து 20, ஹார்மோலோட மெஷர்மெண்ட் 8. இது வந்து கிராஸ் செக் பண்றதுக்காக மட்டும் நம்ம வச்சிருக்கோம். இது எப்படி பண்ணோம்னா நம்ம ஷோல்டர் டிவைடட் பை 2 போட்டு 4 கொடுத்துருக்கோம். அதே 4 வந்து நம்ம ஆர்மோலுக்கு கொடுத்துருக்கோம். ஆர்மோல் கர்வ் வந்து 0.75 நம்ம வச்சுட்டு ஆர்மோல் கர்வ் நம்ம டிரா பண்ணிக்கிறோம். நெக் வித் என்ன வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்ஸ் அப்படிங்கறதுனால 1 இயர் கிட் அப்படிங்கறதுனால நம்ம 2 இன்ச்சஸ் வச்சாலே போதும். 2 இன்ச்சஸ்ன்றது உங்களுக்கு ஓகேவா இருக்கும். அதே மாதிரி நெக் டெப்த் எவ்வளவு வச்சா ஓகேனா 3 இன்ச்சஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஓகே. நெக் டெப்த் வந்து 3 இன்ச்சஸும் நெக் வித் வந்து 2 இன்ச்சஸும் நீங்க கொடுத்துக்கோங்க. அதுல இருந்து நீங்க என்ன நெக் வேணுமோ அதை வந்து நீங்க கர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ஸ்டாப் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷோல்டர்ல நம்ம ரெடி நெக் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது நெக் வித் இருக்கு இல்லையா, அதை வித்து போக இந்த 2 இன்ச்சஸ் போக பேலன்ஸ் இருக்கிற இதுல மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதோட மிட் பாயிண்ட் இது அப்படின்னா இதுல இருந்து இந்த சைடு உங்களுக்கு ஸ்டாப்போட வித் எவ்வளவு வேணும், 1 இன்ச்சஸ் வேணுமா 2 இன்ச்சஸ் வேணுமா அப்படிங்கறத பொறுத்து நீங்க ஸ்டாப் வித் எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சஸ் விசிபிளா தெரியணும் அப்படின்னா இந்த பக்கம் 0.5 இந்த பக்கம் 0.5 இல்லைன்னா இந்த பக்கம் 0.25 இந்த பக்கம் 0.25 வச்சு நீங்க இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த கர்வ் கூட நெக்கோட இந்த கர்வ் நீங்க நான் சின்ன பேட்டர்ன்றதுனால இந்த ஸ்கேல் யூஸ் பண்றேன், நீங்க ஆர்மோல் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துட்டு வந்து இதுல கனெக்ட் பண்ணிடணும். அதே மாதிரி இதை என்ன பண்ணணும்னா நீங்க இதை நெக்கோட கனெக்ட் பண்ணிக்கோங்க, இதை ஆர்மோல் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டா இதை மட்டும் கட் பண்ணிட்டா போதும். இதை கட் பண்ணி இப்படி எடுத்துட்டு வந்துருங்க, இதை கட் பண்ணி இப்படி எடுத்துட்டு வந்துருங்க. இது வந்து ஸ்டாப்காக உங்களுக்கு செட் ஆயிடும். இந்த ஸ்டாப் வந்து நம்ம ஆர்மோல்ல இருந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டாப் கொண்டு போய்க்கலாம், நெக்ல இருந்து கிராஸ் பீஸ் வச்சு நீங்க கொண்டு போயிடலாம். அப்படி இன்கேஸ் லைனிங் வச்சு நீங்க ஸ்டிச் பண்ண போறீங்கன்னா வேஸ்டிங் ஸ்டிச் போட்டு லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி வேஸ்டிங் ஸ்டிச் போட்டு திருப்பிட்டு இந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் போடாம வச்சுட்டு தனியா நீங்க ஸ்டாப்பை ரெடி பண்ணி இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஸ்டாப்போட லென்த் வந்து நீங்க 3 இன்ச்சஸ், இது வந்து 3 இன்ச்சஸ்ல இருந்து 6 இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். ஸ்டாப்போட லென்த் 6 இன்ச்சஸ் வரைக்கும் ஓகே. உங்க கிட் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு விசிபிளா தெரியணும், பவ் மாதிரி தெரியணும்னா கொஞ்சம் பெருசா கூட நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இதோட சீம் அலவன்ஸ், ஈஸ் அலவன்ஸ் இது எல்லாமே வந்து லேயர் கால்குலேஷன் இதெல்லாம் உங்களுக்கு பார்ட் 2ல சொல்றேன்.